மஹ்ரஜுடைய பாடத்தில் கவனமாக ஓத வேண்டியவை அப்படின்ற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை தொண்டையுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 3 பிறப்பிடம் இருக்குது. இதில் முதல் பிறப்பிடமாகிறது தொண்டையின் ஆரம்பத்திலேருந்து ஓதுவது. இதில் மொத்தம் 2 எழுத்துக்கள் தான் இருக்குது. இதை எப்படி பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொண்டையின் ஆரம்பம் அப்படின்றது நாவுடைய இறுதியாக இருக்குது. இதுக்கு ஒரு அடையாளமாக தான் உள்நாக்கு அப்படின்ற உறுப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருப்பான். இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது அந்த உள்நாக்கில் ஒரு உணர்வை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது என்ன எழுத்து அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹா அப்புறம் கயின்னு. இப்போ ஹா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உள்நாக்கில் என்ன ஆகுனா ஒரு அதிர்வு ஏற்படும். இதுவே கைன் அப்படின்னு சொல்லும்போது அந்த உள்நாக்கில் ஒரு அழுத்தம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ 2 வார்த்தையை சொல்கிறேன், இதை வச்சு பயிற்சி எடுத்து பாருங்கள். ஹைருன் கைருன். இப்போ ஹைருன்னு சொல்லும்போது ஒரு அதிர்வு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கைருன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழுத்தத்தை உங்களால் உள்நாக்கில் ஃபீல் பண்ண முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.